சட்டசபை கேமராக்கள் எதிர்க்கட்சி பக்கம் திரும்பவே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா சட்டசபையின் கேமராக்கள் இன்றும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை. எதிர்க்கட்சி வரிசை உங்களை அவ்வளவு அச்சுறுத்துகிறதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே? எதற்காக இவ்வளவு அஞ்சி நடுங்குகிறீர்கள்? தமிழக சட்டசபை நிகழ்வுகளை எந்தவித ஒளிவு மறைவின்றி முழுமையாக மக்களின் குரலாக எதிர்க்கட்சியின் கருத்துக்களை மக்களுக்கு நேரடி ஒளிபரப்ப வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் அருகே சேமலை கவுண்டம்பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த தெய்வ சிகாமணி, இவரது மனைவி அலமேலு, இவர்களின் மகன் செந்தில்குமார் ஆகியோர் கடந்த ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் திருப்பூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குற்றவாளிகளை கைது செய்ய 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் யாரும் கைது செய்யப்படவில்லை. குற்றவாளிகளை கைது செய்யாத திமுக அரசை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் கொடுவாயில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலை பேசும்போது, கொலை சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக சார்பில் கடிதம் எழுதினேன். அதில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கூறியிருந்தேன். எங்களின் கோபம் காவல்துறை மீது கிடையாது. காவல்துறையை கையை கட்டி போட்டு வேலை செய்யுங்கள் என்றால் செய்ய முடியாது. இந்த வழக்கை மட்டுமாவது சிபிஐக்கு மாற்ற வேண்டும். இதையும் கேட்கவில்லை என்றால் முதலமைச்சர் மக்களுக்கான முதல்வரா என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். அண்ணா பல்கலை விவகாரத்தில் அமைப்பு தோல்வியடைந்துள்ளது. காவல்துறை நடுநிலையோடு இருக்கிறவர்கள் தோல்வியடைய ஆரம்பித்துள்ளனர். பெண் குழந்தைகள் அனைவரும் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனது சாட்டை அடியே தவிர சாதாரண மனிதன் சாட்டை எடுத்து அடிப்பது இல்லை. காவல்துறையில் இருந்து FIR வெளியில் போகக்கூடாது. குற்றவாளி பட்டியலில் உள்ளவரை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக சாட்டை அடி. தொடர்ந்து நமக்கு நாமே சாட்டை அடி கொடுத்துதான் அரசை திருத்த வேண்டும் என்றால் எத்தனை சாட்டை அடிக்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். பல்கலை துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடல் குழுவில் மாநில அரசு பிரதிநிதியை நீக்கி புதிய விதிமுறைகளை பல்கலை மானிய குழுவான UGC கொண்டு வந்துள்ளது. இதற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்லூரிகள் இயங்குவது மாநில அரசின் இடத்தில், பேராசிரியர்களுக்கு சம்பளம் தருவது மாநில அரசு, உதவித்தொகை, ஊக்கத்தொகை, கல்வி கட்டண சலுகை என மாணவர்களுக்கு அனைத்து செலவுகளையும் செய்வது நாங்கள். இவ்வளவையும் நாங்கள் செய்ய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருந்து நிர்வகிப்பதோ எங்கிருந்தோ வந்த கவர்னர். இதையெல்லாம் மிஞ்சும் கொடுமையாக துணைவேந்தரையும் மத்திய அரசால் அனுப்பப்பட்ட கவர்னரே நியமிக்கலாம் என்று UGC தன் விதிகளை திருத்துமானால் என்னவாகும் உயர்கல்வியின் நிலை? தமிழகம் உயர்கல்வியில் முதலிடத்தில் இருப்பதை காண பொறுக்காத வயிற்றெரிச்சலில் நம்மை கீழே தள்ளும் அப்பட்டமான முயற்சிதான் UGC வரைவு அறிக்கை. இதனை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். தமிழர்களின் ஒன்றுபட்ட குரலுக்கு மத்திய அரசு செவி சாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம், வெல்வோம் என்று அந்த அறிக்கையில் ஸ்டாலின் கூறியுள்ளார். டெல்லி சட்டசபைக்கு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. ஓட்டு எண்ணிக்கை வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் என மும்முனை போட்டி நிலவி வருகிறது. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன. ஆனால் டெல்லி சட்டசபை தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் காங்கிரஸை தனித்து விட்டுவிட்டன. திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இது இந்தியா கூட்டணியில் உள்ள பிற கட்சி தலைவர்களையும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஜம்மு காஷ்மீரின் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவருமான உமர் அப்துல்லா செய்தியாளரிடம் கூறியதாவது, டெல்லி தேர்தலில் நிலவும் மும்முனை போட்டி குறித்து கருத்து கூறுவதற்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் டெல்லி தேர்தலில் எங்களின் பங்களிப்பு இல்லை. இந்தியா கூட்டணியில் எந்தவித காலக்கெடுவும் கிடையாது. துரதிருஷ்டவசமாக இந்தியா கூட்டணி கூட்டம் ஏதும் நடைபெறவில்லை. இதனால் கூட்டணியில் யார் இருக்கிறார்கள், தலைமை பொறுப்பு யாருக்கு, கொள்கை உள்ளிட்டவற்றில் தெளிவில்லை. ஒருவேளை பார்லிமெண்ட் தேர்தலுக்காக மட்டுமே இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டால் நாம் வெளியேறிக் கொள்ள வேண்டியதுதான் என அவர் கூறினார். ஆண்டுதோறும் பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு இந்த தொகை வழங்கப்படாது என தமிழக அரசு அறிவித்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இது தொடர்பாக சட்டசபையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறும்போது, தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் தான் பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் தரப்படவில்லை. புயல் பாதிப்புக்கு 37,000 கோடி ரூபாயை மத்திய அரசிடம் கேட்டோம். 276 கோடி ரூபாய் மட்டுமே தந்தனர். பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு தரவில்லை. பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு நிலுவையில் வைத்துள்ளது என்று அவர் கூறினார். கடந்த 2011-2015 ஆண்டு காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வைத்த தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது ஏராளமானோர் மோசடி புகார் கொடுத்தனர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். இது தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் சேர்த்து 2000 பேருக்கு மேல் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி உட்பட 150 பேருக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள MP, MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் அடுத்த 150 பேருக்கு சம்மன் அனுப்பி உத்தரவிட்டார்.
சென்னை பனையூரில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. 10 மணிக்கு கூட்டம் நடைபெறும். கூட்டத்தில் கட்சித் தலைவர் விஜய் பங்கேற்கிறார். 100 மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். 4 மாதங்களாக மாவட்ட செயலாளர் தேர்வு நடைபெற்று வந்த நிலையில் இன்று இறுதி செய்யப்படுகிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பு முறையில் 100 மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதிய மாவட்ட செயலாளர்களுடன் கூட்டம் முடிந்ததும் விஜய் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.